லூக்கா நற்செய்தி பிரிவு 6 இறை வார்த்தைகள் 6 முதல் 11 வரை. எழுந்து நடுவே நிற்க வைப்போம். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நற்செய்தியாளர் லூக்கா பதிவு செய்துள்ள அருமையான ஒரு நிகழ்வை நாம் வாசித்து சிந்திக்கிறோம். ஓய்வு நாளில் கைசூம்பிய மனிதரை இயேசு நலப்படுத்தும் நிகழ்வு நம்மை வியக்க வைக்கிறது. இந்த நிகழ்வை நாம் கூர்ந்து ஆய்வு செய்யும் போது இந்த நிகழ்வில் இருந்து நாம் 2 பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். 1, குறை காணும் பார்வையை தவிர்ப்போம். 2, எழுந்து நடுவே நிற்க வைப்போம் என்னும் 2 செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். கைசூம்பிய மனிதர் ஒரு மாற்றுத்திறனாளர் மட்டுமல்ல, சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டு மன அழுத்தமும் மாண்பும் குறைந்த ஒரு மனிதரும் கூட. நோயாளர்கள், மாற்றுத்திறனாளர்களை நாம் பார்க்கும்போது இந்த மனநிலையோடு அவர்களை பார்க்க வேண்டும். அவர்கள் உடலில் மட்டுமல்ல, உள்ளத்திலும் காயமுற்றவர்களாயிருக்கிறார்கள். எனவே இயேசுவை போல நாமும் அவர்களை பரிவோடு பார்க்க வேண்டும், அணுக வேண்டும். இயேசுவிடம் குற்றம் காணும் நோக்குடன் அவரை கூர்ந்து கவனித்த பரிசேயர், மறைநூல் அறிஞர்களைப் போல நாம் இருக்கக்கூடாது. எல்லா மனிதரையும் நாம் நேர் மனநிலையோடு பார்ப்பதே இறைவனின் பார்வை, இயேசுவின் பார்வை. இவர்கள் என்ன குற்றம் செய்தார்களோ, என்ன பாவம் செய்தார்களோ என்று பார்ப்பது பரிவற்ற பார்வை, பரிசேயரின் பார்வை, பாவத்தின் பார்வை. இந்த குற்றம் காணும் பார்வையை நாம் தவிர்க்க இயேசு நமக்கு அருள் தருவாராக. தூய ஆவியார் நம் பரிவை நம் உள்ளங்களில் ஊற்றுவாராக. 2, கைசூம்பிய அந்த மனிதரை நோக்கி இயேசு எழுந்து நடுவே நில்லும் என்று கம்பீரமாக சொன்னபோது அங்கே 2 நிகழ்வுகள் நடந்தன. முதலில் அவருடைய கை நலமடைந்தது. அனைவரும் இதை கண்டனர், வியந்தனர். ஆனால் அதைவிட மேலாக கூடவே இன்னொன்றும் நிகழ்ந்தது. ஓரங்கட்டப்பட்ட இந்த மனிதர் சபையின் நடுவே எழுந்து நிற்கிறார். அவருடைய அவலம் அகல்கிறது, மாண்பு மலர்கிறது, மனிதம் நிமிர்கிறது, மன அழுத்தம் மறைகிறது, மகிழ்ச்சி பெறுகிறது. ஆம், இயேசு உடல் நலம் மட்டும் நல்குபவர் அல்லர், கூடவே மனநலம் தந்து மாண்பை உயர்த்தி இச்சமூகத்தில் பார்வையையும் பரிகாசத்தையும் போக்குகிறார். இதுவே முழு நலம், இதுவே இயேசுவின் சிறப்பு. நம்முடைய மருத்துவ பணியில் நாம் இதையே செய்கிறோம். நம்மிடம் வருகிற நோயாளர்களை நலப்படுத்துவதோடு அவர்களை மாண்போடு நடத்தி ஆற்றுப்படுத்தி ஆறுதல் தந்து அவர்களின் மன அழுத்தத்தை போக்குகிறோம், முழு நலத்தோடு அனுப்புகிறோம். நமது கல்வி பணி, சமூக பணி, நற்செய்தி பணி போன்ற எல்லா பணிகளிலும் இயேசுவின் இந்த மனநிலையை, செயலாற்றலை நாமும் பின்பற்றுவோம். இயேசுவுக்காக நம் வாழ்வை அர்ப்பணித்துள்ள நாமும் இதையே செய்ய முன்வருவோம். வறுமை, நோய், தோல்வி, சமூக அடித்தட்டு வாழ்வு போன்றவற்றால் கூனி குறுகி ஒதுங்கி நிற்கும் சகோதர சகோதரிகளை பரிவுடன் பார்த்து அவர்களை இந்த சமூகத்தின் பார்வையில் உயரச் செய்வோம். மருத்துவம், கல்வி, விழிப்புணர்வு, நல்லுணர்வு என எத்தனையோ வழிகள் இருக்கின்றன. பாருங்கள், அவர்களை எழுந்து நடுவே நிற்க வைப்போம். மன்றாடுவோமாக. சமத்துவ நாயகனே இறைவா, உமது வியத்தகு இந்த அரும் செயல்களுக்காக உம்மை போற்றுகிறோம், நன்றி நவில்கிறோம். இந்த அற்புத நிகழ்விலிருந்து நாங்கள் பாடம் கற்றுக்கொள்ள தூய ஆவியாரின் ஞானத்தால் எங்களை நிரப்பும். சமூகத்தின் மையத்திலிருந்து ஒதுங்கி நிற்கும் எங்கள் சகோதர சகோதரிகளை குற்றம் காணும் நோக்கில் பார்க்காத பரிவின் பார்வையை எங்களுக்கு தாரும். அவர்களை சமூகத்தின் நடுவே நிமிர்ந்து நிற்க வைக்கும் விடுதலை பணியை நாங்கள் அனைவரும் செய்ய எங்களுக்கு ஆற்றலும் நல் மனதும் தாரும். ஆமேன்.